நீங்க எப்போவாவது ஒரு விலையுயர்ந்த ஸ்மார்ட் போனை தவறுதலா கீழே போட்டு உடைச்சிருக்கீங்களா? ஆமா, அது ரொம்ப மோசமான ஒரு ஃபீலிங். கண்டிப்பா. இப்போ அது சுக்குநூறா உடையும் போது அந்த போன் 2 சின்ன வேலை செய்யற போனா மாறுறதில்ல. உடைந்த கண்ணாடி துண்டுகளும் எதற்கும் உதவாத சில எலக்ட்ரானிக் பாகங்களும் தான் மிஞ்சும். அதாவது ஒரு முழுமையான அமைப்பு உடையும் போது அது தன் மதிப்பை முற்றிலுமா இழந்துடுது அப்படின்னு சொல்றீங்க. அதேதான். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சமீப காலமா நீங்க சமூக வலைதளங்களை திறந்தாலே போதும், எங்கும் ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். வடக்கு எதிர்த்தெற்கு அல்லது நார்த் வர்சஸ் சவுத். ஆமா, இது இப்போ ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா இருக்கு. உண்மைதான். மொழி, கலாச்சாரம், அரசியல்னு பல தளங்கள்ல இந்த பிரிவினைவாத உணர்வு தொடர்ந்து தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு நாம யுனைடெட் இந்தியா தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் காஸ்ட் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை மற்றும் சில தரவுகளை வச்சு ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க போறோம். ஒருவேளை இந்தியா உண்மையிலேயே பெருந்தா என்ன ஆகும்? அதோட நிஜமான விளைவுகள் என்ன? இத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். எந்த அரசியல் சார்பும் இல்லாம தரவுகள் அடிப்படையில இத பார்க்கலாம். இப்போ இந்த விவாதத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்தை விட இன்னும் சற்று ஆழமான ஒரு ஒப்பீட்டை நாம பார்க்கணும். ஓ, அது என்ன ஒப்பீடு? நீங்க இந்திய பொருளாதாரத்தை ஒரு மனித உடலோட ஒப்பிட்டு பாருங்க. நம்ம ஒரு மனித உடலை 2ஆ பிரிச்சா அது 2 தனித்தனி மனிதர்களா மாறி இயங்க தொடங்குறது இல்ல. கரெக்ட். இதயம் ஒரு பக்கமும் நுரையீரல் இன்னொரு பக்கமும் தனியா இயங்க முடியாது. கலாச்சாரங்கள், பல வகையான பொருளாதார மாடல்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கட்டமைப்பு, அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் ஆஃப் டைவர்சிட்டி கேட்கவே நல்லா இருக்கு. ஆமா, தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த பன்முகத்தன்மை தான் நம்மள உயிர் போட வச்சிருக்கிற பலமே தவிர அது பலவீனம் கிடையாது. அந்த உடல் அப்படிங்கிற ஒப்பீடு மிகச்சரிய பொருந்துது. ஏன்னா நம்முடைய அந்த சோர்ஸ்ல இருக்கிற பொருளாதார புள்ளி விவரங்களை பார்க்கும்போது எந்த ஒரு மாநிலமும் தன்னிச்சையா முழுமையா செயல்பட முடியாது அப்படிங்கறது நல்லாவே புரியுது. ஆமா, பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி தான் இருக்கு. இப்போ தென்னிந்தியா எதற்கு பெயர் போனது? ஐடி, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி தொடக்கி ரொம்ப பெயர் போனது. மறுபுறம் வட இந்தியா மாபெரும் விவசாயத்திற்கும் மனித வளத்திற்கும் பெயர் போனது. அதாவது ஒரு பக்கம் மூளையும் தசையும் இருக்கு, இன்னொரு பக்கம் உணவும் மற்றும் உழைப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கிற கட்டமைப்பு தான் இங்க மிக முக்கியம். இதத்தான் இன்டர்கனெக்டட் எக்கானமி அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரை குறிப்பிடுது. ஓ, இன்டர்கனெக்டட் எக்கானமி. ஆமா, இத வெறும் வார்த்தைகளா இல்லாம ஒரு நிஜ உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். நீங்க அன்றாட பயன்படுத்தும் ஒரு கார் எப்படி உருவாகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. அந்த கார் ஒருவேளை சென்னையில உள்ள ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி செய்யப்படலாம். ஆனா அதுக்கான இரும்பு வேற எங்கேயோ வந்து வருது இல்லையா? கரெக்ட். அதற்கான இரும்பு ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். அந்த காரோட உதிரி பாகங்களை அசெம்பிள் செய்யும் தொழிலாளர்கள் பீகார் அல்லது உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்கலாம். புரியுது. இறுதியா உற்பத்தி செய்யப்பட்ட அந்த கார் டெல்லியில உள்ள ஒரு குடும்பத்திடம் விற்கப்படும். இதுதான் சப்ளை செயின். ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு சின்ன குறுக்கீட்டை செய்றேன். சில நேரங்கள்ல ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதாவது தென்னிந்தியா பொருளாதார ரீதியா ரொம்ப வலுவா இருக்கு, நாங்க மட்டுமே எங்க ஐடி துறையை வச்சுக்கிட்டு உலக நாடுகளுக்கு சாஃப்ட்வேர் ஏற்றுமதி செஞ்சு ஒரு தனி நாடாகவே பிழைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாதம் தரவுகளின் அடிப்படையில நிஜமாவே சாத்தியமா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஆனா பொருளியல் ரீதியா அது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ ஐடி துறை அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் செக்டர், அதாவது சேவை துறை. அந்த துறை இயங்கணும்னா பிரம்மாண்டமான ஐடி பார்க்குகளை கட்டணும், அங்க வேலை செய்யற லட்சக்கணக்கானவர்களுக்கு உணவு வேணும், அதற்கான அடிப்படை உள்கட்டமைப்பு வேணும். ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய வளங்கள் தேவைப்படும். கண்டிப்பா. இதுக்கு தேவையான மனித உழைப்பும் விவசாய உற்பத்தியும் பெருமளவுல வடக்குல இருந்து தான் வருது. இன்னொன்னு உலகளாவிய பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு வீழ்ச்சி, அதாவது ஒரு குளோபல் ரிசெஷன் வந்தா என்ன ஆகும்? ஐடி ஏற்றுமதி அடி வாங்கும். ஆமா, அந்த மாதிரி சமயங்கள்ல வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நின்னுடும். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல நாட்டை தாங்கி பிடிப்பது எது தெரியுமா? இந்தியாவின் 140 கோடி மக்கள் கொண்ட அந்த மாபெரும் உள்நாட்டு சந்தை தான். ஓகே, அந்த டொமஸ்டிக் மார்க்கெட் தான் காப்பாத்துன்னு சொல்றீங்க. ஆமா, வடக்கின் மாபெரும் சந்தை இல்லாம தெற்கின் உற்பத்தி துறைக்கும் ஐடி துறைக்கும் பெரிய லாபம் கிடையாது. அதே போல தெற்கின் முதலீடும் தொழில்நுட்பமும் இல்லாம வடக்கின் விவசாய பொருட்களுக்கு வேல்யூ அடிஷன் கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை இந்த பிளவு நிஜமாவே நடந்தால் அந்த சப்ளை செயின் முற்றிலுமா அருந்துவிடும் அப்படின்னு தோணுது. நீங்க மாநிலங்களுக்கு இடையே எல்லைகளை உருவாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது இல்லையா? கரெக்ட்.
ஒரு சரக்கு லாரி தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும்னா விசா எடுக்கணும், சுங்க வரி கட்டணும், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்யணும்னா ஒரு சாதாரண பிஸ்கட் பாக்கெட்டின் விலை கூட பல மடங்கு அதிகரிச்சிடும். துல்லியமா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, இங்க நாம புலம்பெயர்தல் மற்றும் வேலைவாய்ப்பு பத்தின டேட்டாவையும் கூர்ந்து கவனிக்கணும். ஓ, அந்த மைக்ரேஷன் டேட்டா அதுல என்ன இருக்கு? ஒரு மிக முக்கியமான புள்ளிவிவரம் என்னன்னா, இந்தியாவின் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். தென்னிந்திய மாநிலங்கள்ல வயதானவர்களின் விகிதம் மெல்ல அதிகரிச்சுக்கிட்டே வருது, பிறப்பு விகிதம் அங்க குறைஞ்சிடுச்சு. ஆமா, அத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வடக்கே பாத்தீங்கன்னா உழைக்கும் வயதிலுள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை அபரிமிதமா இருக்கு. ஆஹா, இது ஒரு மிக முக்கியமான டேட்டா. அதாவது தெற்கில் உள்ள தொழிற்சாலைகளை தொடர்ந்து இயக்க அவங்களுக்கு மனிதவளம் தேவைப்படுது. அதே சமயம் வடக்கில் உள்ள அந்த மாபெரும் இளைஞர் பட்டாளத்துக்கு வேலைவாய்ப்பு தேவைப்படுது. கரெக்ட். இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் போல இருக்கே. ஆமா, இது ஒரு ஆரோக்கியமான சுழற்சி. வடக்கிலிருந்து பல லட்சம் மக்கள் தெற்கிற்கு வேலை தேடி வராங்க. அதே நேரத்துல தெற்கிலிருந்து பல தொழில் முனைவோர்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வடக்கிற்கு சென்று பெரிய அளவிலான வியாபாரங்களை செய்றாங்க. அப்போ இந்த பிரிவினைவாதம் வளரும்போது இந்த சுழற்சி உடையுது. இருதரப்புலயுமே கடுமையான வேலை இழப்புகள் ஏற்படும். கண்டிப்பா. வேலையின்மை அதிகரிக்கும் போது அது மாநில அரசுகளின் பொருளாதாரத்தை நேரடியாக முடக்கும். இந்த வேலை இழப்புகளை பத்தி பேசும்போது நம்முடைய ஆய்வுக்கட்டுரை சுட்டிக்காட்டும் இன்னொரு கோணம் எனக்கு ஞாபகம் வருது. அது அந்நிய நேரடி முதலீடு, அதாவது FDI. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு முதலீட்டாளர், அது அமெரிக்காவோ அல்லது ஜப்பானோ, அவங்க இந்தியாவிற்குள் பணத்தை கொண்டு வரும்போது இந்த வடக்கு தெற்கு பிரிவினை அவங்களை எப்படி பாதிக்கும்? இத நீங்க முதலீட்டாளர்களின் மனநிலையிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பன்னாட்டு நிறுவனம் பல பில்லியன் டாலர்களை ஒரு நாட்டுல முதலீடு செய்ய நினைக்கும் போது அவங்க முதல்ல பாக்குறது வரியையோ அல்லது லாபத்தையோ கிடையாது. அப்புறம் எதை பாப்பாங்க? அவங்க தேடுவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியல் ஸ்திரத்தன்மை. எங்கே கொள்கை ரீதியான தெளிவு இருக்கோ அங்கேதான் மூலதனம் பாயும். ஒருவேளை இந்தியாவில மாநிலங்களுக்கு இடையே பிரிவினைவாதம் உச்சக்கட்டத்தை அடைந்து மோதல்கள் உருவானால் முதலீட்டாளர்களின் பார்வையில அது ஒரு சாவரின் ரிஸ்க் ஆக மாறும். சாவரின் ரிஸ்க் அப்படின்னா அந்த நாடே நம்பகத்தன்மையை இழந்துருச்சுன்னு அர்த்தம், சரிதானே? ஆமா, ஒரு முதலீட்டாளர் என்ன யோசிப்பாரு? நான் தெற்குல ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தா வடக்குல இருந்து எனக்கு தேவையான மூலப்பொருட்கள் தடையின்றி வருமா அப்படின்னு யோசிப்பாரு. அல்லது 2 மாநிலங்களுக்கும் இடையே ஏதேனும் தண்ணீர் பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ சப்ளை நின்னுடுமா அப்படிங்கிற பயம் வரும். அதேதான். அந்த சந்தேகம் வந்துவிட்டாலே அவங்க இந்தியாவை விட்டுட்டு வியட்நாம் அல்லது இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு தங்கள் முதலீட்டை மாற்றிடுவாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதன் விளைவு மிக மோசமானதா இருக்கும். முதலீடு வரலன்னா புதிய தொழிற்சாலைகள் வராது. புதிய தொழிற்சாலைகள் வரலன்னா வேலை வாய்ப்புகள் உருவாகாது. இதனால ஒட்டுமொத்த இளைஞர்களின் எதிர்காலமும் இருண்டு போகும். இதைவிட மாநிலங்களுக்கு இடையேயான முரண்பாடுகள் அதிகரிக்கும் போது எந்த ஒரு தேச நலன் சார்ந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. உண்மைதான். நதிநீர் பங்கீடு, மின்சார பகிர்வு போன்ற சாதாரண விஷயங்கள் கூட தீர்க்க முடியாத சர்வதேச பிரச்சனைகளா உருவெடுக்கும். அது மட்டும் அல்ல, வளர்ச்சி மெதுவாகும் போது அரசால சுகாதாரம், கல்வி போன்ற மக்கள் நல திட்டங்கள்ல கவனம் செலுத்த முடியாது. வறுமை அதிகரிக்கும். ஆமா, வறுமையும் வேலையின்மையும் ஒரு சமூகத்துல அதிகரிக்கும் போது அங்க எத்தகைய ஆபத்தான மனநிலை உருவாகும் அப்படிங்கறத நம்ம உலக வரலாற்றுல பலமுறை பார்த்திருக்கோம். இப்போ இவ்வளவு பெரிய பொருளாதார பேரழிவுகள், அரசியல் முடக்கங்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நிஜமாகவே நாம பிரிவின் விளிம்புல நிக்கிறோமா? இந்த ஆய்வு கட்டுரை கள நிலவரத்தை பற்றி என்ன சொல்லுது? அதாவது சாதாரண மக்கள் நிஜமாகவே ஒருவர் வெறுக்கிறார்களா? இங்கதான் இந்த ஆவணங்கள்ல உள்ள மிக ஆச்சரியமான ஒரு உண்மையை நம்ம பார்க்க முடியுது. களத்துல, அதாவது சாதாரண மக்கள் மத்தியில அப்படி ஒரு பெரிய பிரிவோ வெறுப்போ இல்ல அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லும். நிஜம். நிஜமாவே மக்கள் மத்தியில அந்த கோபம் இல்லையா? இல்ல. நீங்க வடக்கு சென்று ஒருவரிடம் பேசினாலோ அல்லது தெற்கே ஒருவரிடம் பேசினாலோ அவங்களுக்குள் இருப்பது அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள், குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற கவலைகள் தானே தவிர இந்த மாநில மொழி ரீதியான தீராத பகையெல்லாம் இல்ல. ஆனா அந்த சமூக வலைதளங்கள். கரெக்ட். ஆய்வு கட்டுரை சுட்டிக்காட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா அல்காரிதம்கள் எப்படி இந்த பிரிவினையை லாபத்துக்காக பயன்படுத்துது அப்படிங்கிறது. களத்துல இல்லாத ஒண்ணு எப்படி இணையத்துல ஒரு பூதாகாரமான மாய தோற்றமா மாறுது. அது ஒரு மிக நுட்பமான மெக்கானிசம். சமூக வலைத்தளங்களின் அடிப்படை நோக்கமே உங்களை அதிக நேரம் ஸ்கிரீன்குள்ள முடக்கி வைக்கிறது தான். மனித மூளை எப்போதுமே அமைதியான செய்திகளை விட கோபத்தையும் வெறுப்பையும் தூண்டும் செய்திகளுக்கு தான் அதிகமா ரியாக்ட் பண்ணும். ஆமா, அதான் என்கேஜ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்.
இத புரிஞ்சுக்கிட்ட அல்கோரிதம்கள் வேணும்னே நாம் அவர்கள், அதாவது us versus them அப்படிங்கிற பிரிவினைவாத கருத்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு காட்டுது. ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களை பற்றி இன்னொரு மாநில மக்களிடம் ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைப்பது இதன் மூலம் ரொம்ப ஈஸியா நடக்குது. அதாவது நிஜத்துல இல்லாத ஒன்ன திரும்ப திரும்ப உங்கள் கண்களுக்கு முன் காட்டுவதன் மூலம் அதுதான் நிஜம்னு உங்களை நம்ப வைக்கிறது. இது ஆரம்பத்துல வெறும் ஆன்லைன் விவாதமா தெரியும். ஆமா. ஆனா தொடர்ச்சியா ஒரு மனிதன் இதை உட்கொள்ளும் போது அது நிஜமான வெறுப்பாக மாறுது. இந்த தவறான புரிதல் சமூகத்துல ஒரு நீண்டகால பாதிப்பை உருவாக்கும்னு ஆய்வுக்குற்றை எச்சரிக்குது. இது சமூக அளவிலான பாதிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு மாபெரும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கூட. நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. புவிசார் அரசியல், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ் கோணத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு பெரிய நாடான இந்தியா உள்நாட்டு கலவரங்களிலும் மாநிலங்களுக்கு இடையான வெறுப்பிலும் சிக்கிக் கொண்டால் உலக அரங்கில் அது எப்படி பார்க்கப்படும்? நிச்சயமா நம்முடைய அண்டை நாடுகளும் எதிரிகளும் இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்வாங்க. நாம நமக்குள்ள அடித்து கொண்டிருக்கும் போது வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் பல மடங்கு அதிகரிக்கும். நம்மள நாமே பலவீனப்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறது வெறும் பள்ளிக்கூட பழமொழி கிடையாது. அது ஒரு தேசத்தின் பாதுகாப்பிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்குமான ஒரு அடிப்படை பொறிமுறை. உள்நாட்டுல அமைதி இல்லை என்றால் எந்த ஒரு நாடும் உலக அரங்கில் வல்லரசாக முடியாது. சரி, இந்த இருண்ட பகுதியிலிருந்து சற்று வெளியே வருவோம். இந்த வடக்கு தெற்கு பிளவு அப்படிங்கிறது பெரும்பாலும் அல்காரிதங்களாலும் அரசியல் சுயநலங்களாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயை அப்படிங்கிறத நம்ம டேட்டா மூலம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை முறியடித்து ஒற்றுமையை எப்படி பேணுவது? இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது? இதற்கான தீர்வுகள் பற்றி நம்முடைய சோர்சஸ் என்ன சொல்லுது? ஆய்வு கட்டுரை இதற்கான தீர்வுகளை உணர்ச்சி வசப்பட்ட கோணத்துல அணுகாம மிக தெளிவான கட்டமைப்புகளா முன்வைக்குது. முதல் கட்டமா அரசுகளின் பொறுப்பு அது சுட்டிக்காட்டுது. அரசுகள் என்ன செய்யணும்னு சொல்லுது? எல்லா மாநிலங்களுக்கும் சமமான வளர்ச்சி, அதாவது பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் இருப்பது மிகவும் அவசியம். ஒரு பகுதி மட்டும் மிக வேகமா வளர்ந்து மற்றொரு பகுதி வறுமையில வாடினால் அங்கு இயற்கையாகவே வளங்கள் மீதான போட்டி உருவாகும். அது முரண்பாடா மாறும். இதை தடுப்பது கொள்கை வகுப்பாளர்களின் கடமை. அது ரொம்ப முக்கியம். அதே ஆய்வு கட்டுரை தனி மனிதர்களாகிய நமக்கு, அதாவது உங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. இது எவ்வித அறவுரையோ அறிவுரையோ கிடையாது. இது தரவுகள் சொல்லும் ஒரு தற்காப்பு முறை. முதல் விஷயம், அல்காரிதம் தூண்டும் வெறுப்பை உணர்ந்து கொள்வது. இணையத்துல வெறுப்ப உமிழும் ஒரு பதிவை பார்க்கும்போது அதன் உண்மைத்தன்மை தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இதத்தான் அல்காரிதமிக் ஹைஜீன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் மொழி, கலாச்சாரம், உணவு பழக்கம் போன்றவற்றை தாழ்வாக பேசும் மீம்ஸ்கள் அல்லது வீடியோக்கள் வரும்போது அதை நாம புறக்கணிக்க பழக வேண்டும். இது ஒரு முக்கியமான புள்ளி. ஊடகங்களுக்கோ இதுல சமமான பங்கு இருக்குன்னு ஆவணங்கள் குறிப்பிடுது. ஊடகங்கள் எந்த விதத்துல பொறுப்பா இருக்கணும்? பிரிவினைவாத செய்திகளை பரபரப்புக்காகவோ வியூஸ்க்காகவோ வெளியிடுவதை தவிர்க்கும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு. ரெஸ்பான்சிபிள் மீடியா ரொம்ப அவசியம். வேற்றுமைகளை மதிப்பது அப்படிங்கிறது வெறும் சகிப்புத்தன்மை இல்லை, அது ஒரு பொருளாதார தேவை அப்படிங்கிறத மக்கள் உணரணும். ஆமா, நாம முதலில் பேசிய அந்த மனித உடலின் ஒப்பீட்டிற்கு மீண்டும் வருவோம். எல்லா உறுப்புகளும் தத்தம் வேலைகளை செய்தால்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உண்மைதான். ஒட்டுமொத்தமா பார்த்தால் இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அதே சமயம் அந்த பன்முகத்தன்மை தான் அதை ஒன்றிணைக்கும் வலுவான பசையாகவும் இருக்கு. மூலத்தரவின் இறுதி கருத்தை நான் இங்கே ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. இந்தியா பிரிந்தால் யாரும் ஜெயிக்கப் போவதில்லை, அனைவரும் தான் இழக்கப் போகிறோம். ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மாபெரும் பொருளாதார பாதுகாப்பு கவசம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது நமது வேற்றுமைகளை கொண்டாடுவதில் தான் இருக்கே தவிர அந்த வேற்றுமைகளை வைத்து சுவர்களை எழுப்புவதில் இல்ல. எந்த ஒரு மாநிலமும் தனித்து நின்று உலகளாவிய சவால்களை சந்திக்க முடியாது. மிக ஆழமான ஒரு அலசலை இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை நான் விட்டு செல்கிறேன். இந்த வடக்கு தெற்கு பிரிவினை நிஜமான புவியியல் எல்லைகளுக்கிடையே உள்ளதா, அல்லது நமது மொபைல் திரைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சமூக வலைதள அல்காரிதங்களால் லாப நோக்கத்திற்காக தொடர்ந்து உங்களிடம் திணிக்கப்படுகிறதா? உங்களை மற்ற இந்தியர்கள் மீது கோபப்பட வைப்பதன் மூலம், உங்கள் உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலம் நிஜமாகவே யார் லாபமடைகிறார்கள் என்று எப்பவாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நார்த் வர்சஸ் சவுத் பிரச்சனை நிஜமா,
அல்லது உருவாக்கப்படுகிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சிந்திங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்திப்போம்.